ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் சிம்பிள் ஃபுட். சளி இரும்பல்னாலே சட்டு ஞாபகம் வர்றது இந்த நண்டு தான். இந்த நண்டை வச்சு காரசாரமான நண்டு குழம்பு எப்படி பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஜார் எடுத்து வச்சுட்டு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்து பண்ணலாம். தேங்காய் சேர்த்து பண்ணுறப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சூடு பண்ணிவிட்டு அதில் 3 வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா சாஃப்டாகட்டும். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து கலந்து விட்டுறலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. 3 தக்காளியை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தக்காளி வெங்காயம் நல்லா சாஃப்டானதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர். ஏன்னா இதில் நம்ம மிளகெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால காரம் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேர்த்தா கரெக்டாக இருக்கும். சேர்த்து இந்த மாதிரி கிரேவியாக நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கணும். இப்போ நண்டு சேர்த்துக்கலாம். நண்டை அரிசி வாஷ் பண்ண தண்ணியில் நான் போட்டு வச்சுருந்தேன் வாஷ் பண்ணிவிட்டு. ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ அதில் கவுச்சித்தன்மை கம்மியாகும். ஸோ நண்டு மட்டும் இல்லை, மீன், இறா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி சேர்த்து பண்ணுறதுனால கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நண்டும் மசாலாவும் ஒன்றா சேர்ந்தா போல் நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ அது கூட நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டு கொதிக்க விட்டுடலாம். இந்த மசாலாலாம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய், பச்சை மிளகாய்லாம் இருக்கு இல்லையா, அதோடைய பேஸ்ட்டை இதோட சேர்த்து கொதிக்க வச்சோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி பண்ணுற நண்டு குழம்பு தோசை, இட்லி, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த கண்டிஷனில் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். சூப்பரான சுவையான நண்டு குழம்பு ரெடி. இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.